Assalamualaikum friends. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 29th ஸோ லாஸ்ட் டே ஆஃப் ரம்ஜான் தான். அதுக்கான ப்ரிப்பரேஷன் தாங்க பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப லேட்டாக அப்லோட் பண்ணுறேங்க. ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு பசங்களுக்கு. அதனால என்னால் இந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஸோ நான் பார்த்தீங்கன்னா 29th அன்னைக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் இஃப்தாருக்காக. ஸோ அந்த வீடியோ தான் டீட்டெயிலாக இன்னைக்கு நான் அப்லோட் பண்ண போகிறேங்க. ஸோ நான் இன்னைக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அகர் அகர் புட்டிங் தாங்க. ஸோ கடல் பாசி தான் ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து கஸ்டர்ட் மில்க் ஷேக் ஒன்று ரெடி பண்ணியிருந்தேங்க. ஸோ அது ரெண்டுமே வந்து குக் பண்ணிட்டு இருக்கேங்க. அதுக்கான ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு. ஸோ அகர் அகர் வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து புட்டிங்காக பால் சேர்த்துக்கிட்டு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் கூட பார்த்தீங்கன்னா சக்கரை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. அது கூட கொஞ்சம் அகர் சேர்த்துக்கோங்க. லைட்டாக ஃபுட் கலர் வந்து எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிட்டு அது கூட வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. ஸோ அவ்வளோதான். இந்த சைடு வந்து குக் ஆகிட்டு இருக்கு. இந்த சைடு ஜெல்லி பண்ணிட்டு இருக்கேங்க. இந்த ஜெல்லி பசங்களுக்காகவே ஸ்பெஷலாக பண்ணுறேன். இது வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு ரோஸ் சிரப் சேர்த்துக்கிட்டேங்க. அது கூட கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கிட்டேன். அது கூட அகர் அகருங்க. அது கூட பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு தண்ணிங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இந்த சைடு சுகர் சிரப் ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த சைடு வந்து அகர் அகர் ரெடி இருக்குங்க. ஸோ அகர் அகர் பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது கேக் மாதிரி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பசங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க. ஸோ அதனால அதை ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டேங்க செட் ஆகணுன்றதுக்காக. இந்த சைடு பார்த்தீங்கன்னா சுகர் சிரப் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஜெல்லி செஞ்சு வீட்டிலே கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்ப வந்து டேஸ்டியாக சாப்பிடுவாங்க. ஸோ இது செட் ஆகிறதுக்காக நான் கிண்ணம் எடுத்துக்கிட்டேங்க. ஸோ அந்த கிண்ணத்தில் பார்த்தீங்கன்னா 2 வந்து நான் வந்து ரோஸ் சிரப் சேர்த்துக்கிட்டேங்க. எதுக்கு நான் 2 சேர்த்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்னஸ் வந்து கம்மியாக வரணும் சேர்த்துட்டு செட் ஆகிறதுக்காக எடுத்து ஃப்ரீசர்ல வச்சுட்டேன். ஏன்னா வந்து டைம் ரொம்ப கம்மியா இருந்தது இஃப்தாருக்கு. ஸோ அதனால 2த்தையும் எடுத்து ஃப்ரீசர்ல வச்சுட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி வந்து ஊற வச்சிருந்தேன். அந்த ஜவ்வரிசியை வந்து தண்ணி போட்டு கொதிக்க விட்டுட்டேங்க. ஸோ அது நல்லா பாயில் ஆகட்டும். ஸோ இந்த சைடு அதே சைடு பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் பவுடரை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஃபாலூதா டேஸ்ட்ல அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க என்ன மாதிரி அவுட்புட் வந்ததுன்ட்டு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்துருச்சுங்க. இப்போ வந்து இதை வடிகட்டி எடுத்துக்கலாங்க. ஸோ தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கிறேன். கம்ப்ளீட்டாக வடிகட்டியாச்சுங்க. இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து சில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதோட குக்கிங் ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்டாப் ஆகும். எவ்வளோ ஹாட்டாக இருக்குது பார்த்தீங்களா. தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து சூப்பராக வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்ட்டு வடிகட்டி. ஸோ இப்போ எடுத்து சைடில் வச்சுக்கிறேங்க. இந்த சைடு வந்து 1/2 லிட்டர் பால் அளவுக்கு அடுப்பில் வச்சாச்சு. அது கூட தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாங்க. கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்க. லைட்டாக திக்காக ஆரம்பிக்கும். திக்காக ஆரம்பிக்க வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இல்லைனா வந்து கீழே அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்கு. ஸோ நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா லைட்டாக திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த திக்னஸ் தாங்க உங்களுக்கு ஃபாலூதா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து நான் வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிறேங்க. இப்போ ஃப்ரீசர்லேருந்து ஜெல்லி எடுத்தாச்சு. ஜெல்லி ரொம்ப குயிக்காகவே செட் ஆகிடுச்சிங்க. ஏன்னா நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். ஸோ இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன பீஸா வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் நான் 2 பவுலில் வந்து இருக்கிற ஜெல்லியை வந்து சேர்த்துட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ஜெல்லியை நான் வந்து இதில் சேர்க்கறதுக்குள்ளே என் பசங்க பாதி முடிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதில் வந்து ஜவ்வரிசி சேர்த்தாச்சு. அது கூட ஜெல்லியும் சேர்த்துக்கோங்க. ஜெல்லி இந்த மாதிரி ஆட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப எம்மியாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா சப்ஜா விதைகள் ஊற வச்சிருந்தேன். அதையும் சேர்த்துக்கிட்டேங்க. ஸோ அவ்வளோதான். பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி இஃப்தாருக்கு வைக்கும்போது ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். இப்போ ரம்ஜான் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து நமக்கு சம்மர் ட்ரிங்காக நம்ம ரெடி பண்ணி வைக்கலாம். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா பசங்க வெளியில் சாப்பிட்ற இந்த ஜூஸஸ் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டில் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. டெய்லியும் மம்மி ஏதாச்சும் செஞ்சு கொடுங்கன்னு கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குங்க இந்த ரெசிபி. கஸ்டர்ட் ஜெல்லி மில்க் ஷேக் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜவ்வரிசி ஆட் பண்ணுறதால உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து சாப்பிடும்போது கடிப்படுங்க. அவ்வளோ எம்மியாக இருக்கும். இந்த ரெசிபி வந்து நீங்கள் நட்ஸும் தேவைன்னா ஆட் பண்ணி நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். இந்த மில்க் ஷேக்கில் கொஞ்சம் ஐஸ் கியூப் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ குடிக்கும்போது ஃபாலூதா ரேஞ்சில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது ஜெல்லி வாயில் கடிப்படும் பாருங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அகர் அகர் புட்டிங், கடல் பாசி, அது கூட பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் ஜெல்லி மில்க் ஷேக் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த இஃப்தாரி வந்து சூப்பராகவே போச்சுங்க. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் ஈதும் செம்மையாக போச்சு. ஸோ அவ்வளோதாங்க. இதே மாதிரி சூப்பரான vlogல மீட் பண்ணுறேன். பாய்.